ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ElakkiyaVenkat vlogs. இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அம்மா வந்து இங்கே இப்போ வீட்டில் இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அம்மாவோடு சேர்ந்து எங்களோட நாள் எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகவ் வந்து இன்னும் 10 நாள் எங்களோடவே இருங்க அம்மா, எங்கள் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லி காலையிலேயே கொஞ்சல்ஸ் நடந்துகிட்ருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ மதியம் வந்து லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால அது காலியாகிற வரைக்கும் முருங்கைக்காய் குழம்பு இருக்கும். ஏன்னா முருங்கைக்காய் வந்து ஒரு 3 டேஸ்க்குள்ளே பண்ணிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலேன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் வந்து முருங்கைக்காய் புளிக்குழம்பு, வாழைப்பூவும் ஊர்லேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் வாழைப்பூ பொரியல், துவரம்பருப்பு வேக வச்சு அந்த மாதிரி தான் போட்டு பண்ணேன். பட் என்ன இருந்தாலும் வாழைப்பூ வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அது வந்து கசக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது வந்து காலி ஆகலை, அம்மா தான் காலி பண்ணாங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு வந்து அம்மா இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பூஜை ரூமில் கொஞ்சம் சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணலான்னு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் வந்து 2 டேஸ் vlog இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜ்மா குருமா தான் பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இது தான் காலையில். சப்பாத்தி வித் ராஜ்மா குருமா. அம்மா வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்னோடய சமையலை வந்து அம்மா சாப்பிட்டதே இல்லை அப்படின்ட்டு. அது வந்து உண்மை தான். ஏன்னா கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்தில் நாங்கள் வந்து மஸ்கட்டுக்கு போயிட்டோம். ஆனால் அந்த டைம் அந்த 2 இயர்ஸ் வந்து எனக்கு அவ்வளோக்கு சமைக்கவே தெரியாது. நானே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மஸ்கட் போயிட்டு 10 இயர்ஸ் நாங்கள் அங்கே இருந்தோம். அப்போ வந்து வெக்கேஷனில் தான் நாங்கள் இங்கே ஊருக்கு வந்துட்டு போவோம். ஆனால் ஊருக்கு வர்ற சமயத்தில் நான் எந்த வேலையுமே செய்ய மாட்டேன். அம்மா தான் எல்லாமே செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போவும் என்னோடய சமையலை வந்து அம்மா சாப்பிட்டது கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ரீசெண்டாக 2 இயர்ஸாக வந்து யூஎஸ் போயிட்டோம். அப்போவும் வந்து என்னோடய சமையல் சாப்பிட்டதில்லை. கல்யாணம் ஆகி இப்போ வந்து 17 இயர்ஸ் ஆகுது. இப்போ தான் எங்கள் அம்மா வந்து என் கூட ஒரு 10 டேஸ் இருந்து என்னோடய சமையலை சாப்பிட்டுட்ருக்காங்க. ரியலி என்னோடய சமையல் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்னோடய சமையலை நான் இவ்வளோ நாள் அவங்களுக்கு போடாமல் இப்போ நான் போடுறேனே அப்படின்னு எனக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இப்போ வந்து ராஜ்மா குருமா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு, இந்த மாதிரி குருமா வகைகள்லாம் கொஞ்சம் எண்ணெய் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு அதில் பூ, பட்டை, பெரிய வெங்காயம், மிளகாத்தூள், உருளைக்கிழங்குமே நான் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா 1 நல்லா கீறி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேக வச்ச ராஜ்மாவை அதில் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டோன்னா நல்ல கொலைய வந்துடும். இது வந்து சப்பாத்திக்கு சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. வெங்கிக்கே வந்து இந்த ராஜ்மா குருமா சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்கூலுக்கு வந்து நான் பேக் பண்ணிட்டேன் வித் சப்பாத்தி, ராஜ்மா குருமா. அதுக்கு மேலே வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் போட்டிருக்கேன். என் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போனாங்க. அம்மா வந்து டெய்லியும் காலையில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ப்ரூனோவுக்கு வந்து அம்மாவை ரொம்ப பிடிக்கும். வெளியில் வாக்கிங் போகும்போதெல்லாம் அவனும் வருவன் ராவடி பண்ணுவான். பட் அவன் வந்து சின்னதாக இருக்கும்போது, குட்டியாக இருக்கும்போது பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்தது, அவ்வளோக்கு இழுக்க மாட்டான். பட் இப்போ கொஞ்சம் பெருசானதுனால அம்மாவால் அவனை ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப இழுக்கிறாங்கிறதுனால பயப்படுறாங்க வாக்கிங்க்கு அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதனால் எப்போ அம்மா வெளியில் வாக்கிங் போனாலும் இவனும் எட்டி அந்த கதவில் அப்படி தான் பார்த்துட்ருப்பான். இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறதுக்காக எல்லாம் தொடச்சிட்ருக்கோம். அம்மாவும் வந்து எனக்கு இப்போ வீட்டில் இருக்காங்கங்கிறதுனால வீட்டில் திங்ஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து டெய்லி இப்போ ஒரு 1 வீக்காக நாங்கள் இந்த வேலை அப்பப்போ பண்ணிகிட்ருக்கோம்.
இது வந்து டியூஸ்டே ஈவினிங். இங்கே ஈரோட்டில் நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து டியூஸ்டே ஈவினிங் வந்து மார்க்கெட் போடுவாங்க. மார்க்கெட்டில் போய் தான் நாங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம். இந்த தடவை தான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா என்னோட மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. பஜ்ஜி மிளகானா வெங்கிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பஜ்ஜி மிளகா, கேப்சிகம் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சிகம், அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸு, கீரை, சிறுகீரை, கொத்தரங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. கொத்தரங்காய் வந்து நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னொன்று, கொத்தரங்காவை பச்சையாக கூட சாப்பிடலாம். அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இது வந்து க்ரோச்செட்டில் பண்ண ஒரு கீ செயின். இது வந்து ஆக்சுவலி சுமி தான் பண்ணா. இந்த கீ செயின் வந்து சுமியோட டீச்சருக்கு கிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சுமியே பண்ணது. ஃபஸ்ட்டு ஃப்ளவர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு நூல் வச்சு ஒரு டசல் மாதிரி பண்ணி அதோட ஜாயின் பண்ணியிருக்கா. வேறு ஒரு கீ செயினில் இருந்த இந்த ரிங்கை வந்து இதோட ஜாயின் பண்ணிட்டா பர்ஃபெக்ட் ஒரு கீ செயின் ஆகிடும். இது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வச்சு சுமி வந்து அவளோட டீச்சருக்கு ஆல்ரெடி கிஃப்ட் பண்ணியாச்சு. சுமியோட டீச்சருக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து சுமி பேப்பர்லேயே பண்ணது. இது வந்து சார்ட் பேப்பரில் பண்ணால் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அப்போதைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு A4 ஷீட்டில் பண்ணிட்டதுனால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். பட் ஓகே, இது கொடுத்த உடனே அவங்க ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை தூக்கி போடுறது தான். கீ செயின் தான் இம்பார்ட்டண்ட். அதனால் பாக்ஸ் வந்து பேப்பர்லேயே பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து பொடி பொடியாக கட் பண்ண கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிகம் போட்டுக்கலாம். க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சோயா சாஸு, சில்லி சாஸு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். சைட் பை சைடு நம்ம கொஞ்சம் வடித்த சாதத்தை உதிரியாக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக வடிக்கிற ரைஸும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து அன்றைக்கி குக்கரில் வச்ச சாதத்தை தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் குக்கரில் வச்ச சாதம்னாலுமே கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் வேப்பரை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியே உதிரியாக கிடைக்கும் சாப்பாடு. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து காய்கறிங்கள்லாம் ஒரு 90% வதக்குனா போதும். ஃபுல்லாக குக்காக தேவையில்லை. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பாடு வந்து எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறணும். கிளறது வந்து சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா சாப்பாடெல்லாம் உடஞ்சி போயிடும். நல்லா அடியோடு எடுத்து கிளறி விட்டோம்னா நமக்கு ரொம்ப சாப்பாடு உடையாது. உதிரியாக நல்லா சாப்பாடு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் வந்து அன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரித்து எடுத்து இதோட ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் இந்த உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் வந்து மீல் மேக்கர் ஆட் பண்ணலாம், காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், அப்புறம் வந்து பன்னீர் கூட ஆட் பண்ணலாம். இதில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நீங்கள் இதே ஸ்டைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் என்னென்ன பண்ணேங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். இது வந்து டீட்டெயிலாக நான் எடுக்கலை, ஜஸ்ட்டு என்னென்ன ரெசிபி பண்ணேங்கிறத மட்டும் நான் காமிச்சிருக்கேன். இது வந்து கொள்ளு ரசம். கொள்ளு வந்து வேக வச்சு அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். நல்லா ரசம் வந்து திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்புறம் வந்து பீக்கங்காய், பாசிப்பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். அப்புறம் சாப்பாடு கொள்ளு வந்து ஈவினிங் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் வேக வச்சு மட்டும் வச்சுருக்கேன். ஈவினிங் வாக்கில் கொஞ்சம் பச்சை மிளகா, வெங்காயம்லாம் போட்டு தாளிச்சுக்குவேன். அப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்கீரையும் நிறைய சிறுகீரையும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். கூடவே கொஞ்சம் தேங்காயும் துருவி போட்டிருக்கேன். இதுதான் வந்து அன்றைக்கி லஞ்ச் மெனு. உங்களுக்கு வந்து லஞ்ச் காம்பினேஷனுக்கு எந்த டிஷ்ஷு ரொம்ப பிடிக்குங்கிறத கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.